அரசின் இயல் இசை நாடக மன்றத்தின் மூலம் பல்வேறு கலை பிரிவுகளைச் சேர்ந்த சிறந்த கலைஞர்களுக்கு கலை மாமணி விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 2021, 2022 மற்றும் 2023 ஆண்டுகளுக்கான கலை மாமணி விருதுகள் வழங்கும் விழா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமை தாங்கினார். விக்ரம் பிரபு, எஸ்.ஜே. சூர்யா, சாய் பல்லவி, அனிருத் உட்பட 90 திரைப்பட கலைஞர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலை மாமணி விருது வழங்கி பாராட்டினார். புதுவை ரேஷன் கடைகளில் இலவச அரிசி வழங்கும் பணி மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. விடுபட்ட 3 மாதங்களுக்கும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சிவப்பு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு 20 கிலோ அரிசியும், மஞ்சள் கார்டுகளுக்கு 10 கிலோ அரிசியும் வழங்கப்பட்டு வந்தது. இலவச அரிசி வழங்குவதில் முறைகேடு நடப்பதாக கூறி அப்போதைய ஆளுநர் கிரண்பேடி அரிசி திட்டத்தை ரத்து செய்து பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்பட்டு வந்தது. இந்நிலையில் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் கடந்த ஜனவரி மாதம் முதல் மீண்டும் இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. மாதந்தோறும் அரிசி வழங்கப்பட்டு வந்த நிலையில் ஏற்கனவே இருந்து வந்த ஒப்பந்தம் முடிவடைந்தது. இதற்கு புதிய ஒப்பந்தத்திற்கு அனுமதி பெற காலதாமதம் ஏற்படுவதை தொடர்ந்து கடந்த 3 மாதங்களாக இலவச அரிசி வழங்கப்படவில்லை. இதனால் மக்கள் ஏமாற்றமடைந்தனர். இந்நிலையில் அரிசி வழங்கும் பணியினை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து புதிய ஒப்பந்தம் வழங்குவதற்கான கோப்பு தயாரிக்கப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அவர் அனுமதி வழங்கியதைத் தொடர்ந்து குடிமைப்பொருள் வழங்கல் துறை மூலம் அரிசி கொள்முதல் செய்யப்பட்டது. இந்நிலையில் அக்டோபர் 11 முதல் ரேஷன் கடைகளில் மீண்டும் இலவச அரிசி வழங்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. விடுபட்ட 3 மாதங்களுக்கும் சேர்த்து அரிசி வழங்கப்பட உள்ளது. புதுவை மாநிலத்தை கடந்த 1977 ஆண்டு அக்டோபர் மாதம் புயல் தாக்கும் என்று வானிலை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருந்தனர். புதுவைக்கு பேரழிவு ஏற்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். இதைத் தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் வில்லியனூர் தூய லூர்து அன்னை மாதா தேவாலயத்திற்கு பாத யாத்திரையாக வருகிறோம், புயலில் இருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தனர். மக்களின் நம்பிக்கையினை பிரதிபலிக்கும் வகையில் புயல் வேறு திசைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து புதுவையினை புயல் பாதிப்பில் இருந்து காத்ததற்காக நன்றி தெரிவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் வில்லியனூர் மாதா தேவாலயத்திற்கு பரிகார பாத யாத்திரை நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு 47வது பரிகார பாத யாத்திரை புதுவை மிஷன் வீதியில் உள்ள ஜென்மராகினி தேவாலயத்தில் இருந்து தொடங்கியது. இதை புதுச்சேரி கடலூர் மறைமாவட்ட முதன்மை குருக்கள் குழந்தைசாமி துவக்கி வைத்தார். இதில் சிறிய தேருடன் கிறிஸ்தவர்கள் பாத யாத்திரை புசி வீதி, மறைமலை அடிகள் சாலை, ரெட்டியார்பாளையம், மூலகுளம் வழியாக வில்லியனூர் மாதா தேவாலயத்திற்கு சென்றனர். காரைக்காலில் உள்ள ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிக்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய தென் தமிழகத்தின் மீது நிலவுகின்ற வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி குரும்பாம்பேட் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் அக்டோபர் 13 திங்கட்கிழமை காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை கோரிமேடு காவலர் குடியிருப்பு, தட்டாஞ்சாவடி பகுதி, பாக்கமுடையான்பேட்டை, ஆனந்தபுரம், ஜீவானந்தபுரம், திலகர் நகர், கவிக்குயில் நகர், கிருஷ்ணா நகர், லாஸ்பேட்டை கல்லூரி சாலை, செல்லப்பெருமாள் பேட்டை, முருகேசன் நகர், நந்தா நகர், குறிஞ்சி நகர், லாஸ்பேட்டை கல்வி நிறுவனங்கள் மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுவை மின்துறை அறிவித்துள்ளது. இப்போது புதிய டெண்டர் விடப்பட்டு ரேஷன் கடை மூலம் பொதுமக்களுக்கு இலவச அரிசி வழங்கும் பணி தொடங்கியது. அந்த வகையில் மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட தானாம்பாளையம் மற்றும் தவளக்குப்பம் ஆகிய பகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகளில் இலவச அரிசி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இலவச அரிசியினை வழங்கி நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார். புதுச்சேரி தியாக முதலியார் நகரில் உள்ள கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் அக்டோபர் 13 திங்கட்கிழமை நண்பகல் 12 மணி முதல் 2 மணி வரை முதலியார்பேட்டை, தியாக முதலியார் நகர், பாரதிதாசன் நகர், கடலூர் ரோடு, பட்டம்மாள் நகர், இந்திரா நகர், அனிதா நகர், தில்லை நகர், புவன்கரை வீதி மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைபடும் என்று புதுவை பொதுப்பணித்துறை தகவல் தெரிவித்துள்ளது.